ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பெப்பர் சிக்கன் செஞ்சுருக்கேன். இது சப்பாத்தி, இட்லி, தோசை என் ரைஸோடு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் சொல்கிறேன். கடாயை காய வச்சு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 2 பட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பட்டை வத்தலையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு கடாயை காய வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான். அதோட ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 150 சின்ன வெங்காயத்தை இப்படி கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு வதக்குங்க. வதக்கினோடனே நான் 2 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினோடனே நான் 1 கிலோ சிக்கன் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு பெரட்டுங்க. இப்படி லைட்டாக பெரட்டிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிளகு பொடி, அதை போடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா பெரட்டுங்க. பெரட்டிட்டு அரை டம்ளர் தண்ணி இதையும் விட்டு நல்லா பெரட்டுங்க. பெரட்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி. கடைசியாக அரை எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டு கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணால் சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி.